தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மத்திய அரசின் நிதி உதவியோடு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. புதுவை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கும் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு. அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உரிய ஆவணமின்றி இயங்கும் தங்கும் விடுதிகள். கொம்பைன் பஞ்சாயத்து ஆணையர் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு. மது அருந்திய போது குற்றவாளிகளுக்குள் ஏற்பட்ட மோதலில் 3 நபர்கள் வெட்டி படுகொலை. சம்பவத்தால் புதுவையில் பரபரப்பு. புதுச்சேரியில் கொசு தொல்லையை கட்டுப்படுத்தாத சுகாதாரத்துறைக்கு கண்டனம். கொசு வலைக்குள் நின்று பொதுமக்கள் நூதன போராட்டம். உளவாய்க்கால் பகுதியில் சாலை அமைக்கும் பணி. பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் அமைச்சர் சாய் சரவணகுமார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களும் கைவிடப்பட்ட திட்டங்களும் மத்திய அரசின் நிதி உதவியோடு செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் வே வந்தனா திட்டம் 2018ஆம் ஆண்டு பிரதமர் மோடியால் துவக்கி வைக்கப்பட்டு நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் 70 வயதிற்கும் மேற்பட்ட நபர்களுக்கான காப்பீடு திட்டம் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் துவங்கப்பட்டது. இதற்கான விழாவில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று பயனாளிகளுக்கு ஆயுஷ்மான் அட்டையை வழங்கினர். இதில் புதுச்சேரியில் மட்டும் 8242 நபர்கள் பதிந்துள்ளனர். விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், பாரத பிரதமர் மோடி கொண்டு வந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகின் மிகப்பெரிய திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் மூத்த மக்கள் அனைவரும் பயன்பெற்று வருகின்றனர் என்றும், புதுச்சேரி மாநில மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகின்ற மாநிலமாக தற்போது திகழ்ந்து வருகின்றது என்று பெருமிதமாக குறிப்பிட்டார். முன்னதாக பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் சிவப்பு குடும்ப அட்டைதாரர்கள் மட்டுமே பயனடைந்து வந்த நிலையில் தற்போது மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றார். கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட எந்த ஒரு திட்டங்களும் அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை. சாலைகள் கூட போட முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் தற்பொழுது அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் கடந்த ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள் என அனைத்து திட்டங்களும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மத்திய அரசின் நிதி உதவியோடு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். தொடர்ந்து மத்திய அரசின் நிதி உதவி பெற்று புதுச்சேரி மாநிலம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் என்று உறுதிபட கூறினார். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நல்ல மருத்துவ வசதி மக்களுக்கு கிடைக்கும் அரசு அக்கறை கொண்டு இருக்கிறது. இதற்கெல்லாம் மத்திய அரசுடைய உதவியும் மிக அவசியம். மத்திய அரசுடைய உதவியும் நாம் கேட்டு பெற்று வருகின்றோம். நம்முடைய மாண்பு துணைநிலை ஆதரவு அடிக்கடி மத்தியில் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நெருக்கமானவங்களும் சென்னையில மத்தியில் இருக்காங்க, அமைச்சர்களாக இருக்காங்க. அவங்களோட தொடர்பு கொண்டு நமக்கு தேவையான நிதியை பெற மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு வருகிறார். ஒரு நல்ல முன்னேற்றம் புதுச்சேரி கொண்டு வர வேண்டும் எண்ணம் என்கிட்ட பேசுவோம், அடிக்கடி சொல்றதான் நல்ல விஷயம். என்னென்ன கொண்டு வரணும் சொல்லுங்க, மாதிரி கொண்டு வரணும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனுடைய அடிப்படையில ஒரு சிறந்த மாநிலமாக புதுச்சேரி மாநிலத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த ஒரு திட்டம் நம்முடைய பாரத எத்தனையோ திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா இந்த திட்டம் வயது முதிர்ந்தவங்களுக்கு, 7 வயது மேலே உள்ளவங்களுக்கு சிறந்த ஒரு நல்ல உதவியாக, பெரிய உதவியாக இருக்கும். அவருக்கு எந்த ஒரு அவங்க மகிழ்ச்சி கையில் ஒரு 5 லட்சம் இருக்குது, உணவு பார்த்து முடிந்த ஒரு மகிழ்ச்சி என்பது நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அளிக்கப்பட்டது என்பதை இங்கே கூறிக்கொள்ள நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பாரத பிரதமர் மீனுடைய மனமார்ந்த நன்றியை கூறி அனைவருக்கும் வாழ்த்து நன்றி. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 450க்கும் மேற்பட்ட அரசு குடியிருப்புகள் உள்ளது.
குடியிருப்புகளில் ஸ்மார்ட் சிட்டி நிதி உதவியுடன் ரூபாய் 5 கோடி செலவில் புதுப்பித்தல், புனரமைத்தல் மற்றும் பராமரித்தல் போன்ற பணிகள் நடைபெற்று வந்தன. இப்பணிகள் சரிவர நடைபெற்றுள்ளதா என்பதை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நீரு என்கின்ற குப்புசாமி ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகளும், ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகள், குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடனிருந்தனர். தொடவே இல்லை, இதுல ஒரு பெயிண்ட் கூட அடிக்கல. இது ரெனோவேஷன் ஒர்க்குன்றீங்க. இது ரெனோவேஷன் ஒர்க்குன்னு சொன்னா யாரும் நம்புவாங்க சார்? ஹாஸ்பிட்டல் ஒன்றே கிடையாது சார், ஹாஸ்பிட்டல். அப்ப இது நம்ம எழுத்துள்ள செலவு பண்றோம், ஜனங்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தல் தான். எப்படி இருக்குது அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதியில் உரிய ஆவணமின்றி இயங்கும் தங்கும் விடுதிகளில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா தலத்தில் சிறந்து விளங்கி வருகிறது. இங்கு தினமும் வெளிநாடு, வெளி மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். புத்தாண்டு, கிறிஸ்துமஸ், தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட தினங்களை கொண்டாட சுற்றுலா பயணிகள் தேடும் முதல் மாநிலமாக புதுவை உள்ளது. அதிலும் தெற்கு பகுதியில் உள்ள சுற்றுலா தலமான அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட நோனாங்குப்பம் படகு குழாம், சின்னவீராம்பட்டினம், ஈடன் கடற்கரை, புதுக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதிகள் என பல விடுதிகள் இயங்கி வருகிறது. அதிலும் தெற்கு பகுதியில் உள்ள சுற்றுலா தலமான அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட நோனாங்குப்பம் படகு குழாம், சின்னவீராம்பட்டினம், ஈடன் கடற்கரை, புதுக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதிகளில் என பல விடுதிகள் இயங்கி வருகிறது. 2025ஆம் ஆண்டின் சிறந்த 30 இடங்கள் பட்டியலில் உலக அளவில் புதுச்சேரி கடற்கரை 2ஆம் இடம் பிடித்துள்ளது. இதனை மையமாக வைத்து வார இறுதியில் விடுமுறையை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக, வருவாய் ஈட்டும் விதமாகவும் அரசின் உரிய அனுமதியின்றி கடற்கரை அருகே உள்ள வீடுகளும் தங்கும் விடுதிகள் மற்றும் உணவகங்களாக மாறி வருகிறது. மேலும் இதுபோல் 15க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் கொம்யூன் பஞ்சாயத்தின் அனுமதி பெறாமல் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வருகிறது. இதில் போதிய பாதுகாப்பு வசதி இல்லை, முன்பு குறைந்த கட்டணம் வாங்கியவர்கள் தற்போது அதிக அளவில் வாங்குகின்றனர் என பல இடங்களில் அறிவிப்பு பலகைகள் இல்லாமல் ஆன்லைன் மூலமே விடுதிகளுக்கான பதிவு நடைபெறுகின்றது. இதனால் அரசுக்கும் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இதில் புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் உள்ள ஒரு தனியார் தங்கும் விடுதி முறையாக ஆவணமின்றி போலி பத்திரம் மூலம் அனுமதி பெற்று விடுதி நடத்தி வருவதாக பல்வேறு தரப்பினர் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட பல துறைகளுக்கு புகார் மனு அளித்துள்ளனர். மேலும் புகார்களுக்கு பல்வேறு காரணங்களை கூறி திருப்பி அனுப்புவதாகவும் கூறப்பட்டது. இதனால் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் அதிகாரிகள் அனைவரும் அனைத்து தங்கும் விடுதிகளையும் ஆய்வு செய்தனர். ஆய்வினை அடுத்து அனுமதி பெறாத சில தங்கும் விடுதிகளின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதனையடுத்து விளம்பர போர்டுகள் அனைத்தையும் அப்புறப்படுத்த வேண்டும். மேலும் இனி அரசின் அனுமதியின்றி இந்த விடுதியை நடத்த மாட்டோம், அப்படி நடத்தும் பட்சத்தில் அரசின் மூலம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்ற உறுதிமொழி பத்திரத்தின் மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். விழுப்புரம் ஆனாங்கூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி அவரது நிலத்தில் ஏர் உழுத பொழுது மின்சாரம் பாய்ந்து மாடுகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் அருகே ஆனாங்கூர் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி ரவி. இவர் அதே பகுதியில் உள்ள தனது நிலத்தில் மாடுகளை கொண்டு ஏரோட்டினார். அப்போது தண்ணீரில் திடீரென அருந்து விழுந்த மின்கம்பி மூலம் மின்சாரம் பாய்ந்ததில் 2 மாடுகளும் ரவியும் தூக்கி வீசப்பட்டனர். மாடுகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக துடித்து இருந்தன. மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்ட ரவி அங்கிருந்த சிலர் மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்தனர். தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக ஆனாங்கூர் கிராமம் விவசாயிகள் தரப்பில் கூறியதாவது, கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களில் மின்சார வயர்கள் மற்றும் கம்பிகள் அனைத்தும் துருப்பிடித்தும் தாழ்வாகவும் செல்கிறது. இதனால் ஆபத்து ஏற்படும் சூழல் உள்ளது என விவசாயிகள் மற்றும் அங்குள்ள மக்கள் மின்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தனர். இருந்தபோதிலும் அது சம்பந்தமாக நடவடிக்கை எதுவும் இல்லை. பராமரிப்பின் காரணமாக 2 மாதங்களுக்கு ஒருமுறை மின் நிறுத்தம் செய்யும் பொழுதிலும் சீரமைக்கும் பணி எதுவுமே மேற்கொள்ளப்படவில்லை. இதனால் தற்பொழுது 2 மாடுகள் உயிரிழந்த சம்பவம் நடந்துள்ளது. மேலும் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்பட்டு பாதிப்பு நேர்வதற்குள் அந்த தாழ்வான செல்லும் கம்பிகளை சீரமைப்பதற்கான நடவடிக்கை மின்துறை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மாடுகள் இறந்ததற்கான நிவாரணம் அரசு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர்.
மரக்காணம் அருகே நாணக்கல்மேடு சுயம்பு பூத காளியம்பாள் திருக்கோவிலில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. வானூர் தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள நாணக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூத காளியம்பாள் திருக்கோவிலில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜை உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் முன்னூர் காளி உபாசகர் சங்கர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் மகாலிங்கம் ஜெயசீல குடும்பத்தினர், ரவிச்சந்திரன், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், ஐயப்பன், தனுசு, ஆண்டாளம்மாள், லட்சுமியம்மாள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மத்திய பாஜக அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பு தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. மத்திய பாஜக அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் நடுத்தர மக்களுக்கு எதிராக உள்ளது. தொடர்ந்து புதுச்சேரி மக்களுக்கு எந்த திட்டமும் பட்ஜெட்டில் இடம்பெறாத நிலையில் மக்களை வஞ்சித்துள்ள பாஜக அரசை கண்டித்து இப்போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் சிலை எதிரே துவங்கிய பிரச்சாரத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி நகர கமிட்டி செயலாளர் ஜோதிபாசு தலைமை தாங்கினார். சிபிஎம் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் பிரச்சாரத்தை துவக்கி வைத்து பேசினார். நேரு வீதி, காந்தி வீதி வழியாக ஈஸ்வரன் கோவில் அருகில் நிறைவடைந்த பிரச்சாரத்தில் கட்சியின் மூத்த தலைவர் முருகன், செயற்குழு உறுப்பினர் பெருமாள், ராஜாங்கம் சீனிவாசன், கொளஞ்சியப்பன், கலியமூர்த்தி, சத்யா, மாநில குழு உறுப்பினர்கள் மதிவானன், சரவணன் உட்பட திரளானோர் பங்கேற்றனர். முன்னதாக பிரச்சாரத்தில் மத்திய அரசு தொடர்ச்சியாக புதுச்சேரி மாநில மக்களை வஞ்சித்துள்ளதை விளக்கும் வகையில் முழக்கங்களை எழுப்பி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மணவெளி தொகுதியில் உள்ள அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கு செல்லும் ஆத்து வாய்க்காலில் உள்ள மதகுகளை புதுப்பிப்பதற்கான பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். மணவெளி தொகுதி டிஎன் பாளையம் கிராமத்தில் உள்ள அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கு செல்லும் ஆத்து வாய்க்காலில் உள்ள 12 கண் மதகு பழுதடைந்து இருந்தது. இதனை சீர் செய்து தருமாறு சட்டப்பேரவைத் தலைவரிடம் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். சட்டப்பேரவைத் தலைவர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் பழுதடைந்த 12 கண் மதகை சரி செய்து புதிய ஷட்டர் அமைத்து மராமத்து பணி செய்து புதுப்பித்து தர நடவடிக்கை எடுத்தார். அதன்படி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ரூபாய் 30.35 லட்சம் மதிப்பில் அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கு செல்லும் ஆத்து வாய்க்காலில் உள்ள 12 கண் மதகு புதுப்பிக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் ஸ்ரீநாத் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் மனோகர், டிஎன் பாளையம் கூட்டுறவு கடன் சங்க தலைவர் சுகாதியா முனுசாமி, தயாளன், தேசிகன், தர்மன், கர்ணன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சுகாதாரத்துறை வாரிசுதாரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பில் சம்பாக்கோவில் எதிரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நலசங்கத்தின் சார்பில் முதலமைச்சர் கடந்த சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அளித்த வாக்குறுதி அடிப்படையில் அனைத்து வாரிசுதாரர்களுக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து பணி நியமனம் செய்ய வலியுறுத்தி 4வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுகாதாரத்துறை வாரிசுதாரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பில் சம்பாகோவில் எதிரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சுகாதார சம்மேளன தலைவர் முனுசாமி தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் ஜவஹர், துணைத் தலைவர்கள் கிரி, சதீஷ், துணை பொதுச் செயலாளர்கள் ஹரிதாஸ், ஜெகநாதன் மற்றும் அமைப்பு செயலாளர் கலைவாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சுகாதார சம்மேளன கௌரவ தலைவர் கீதா, சம்மேளன ஆலோசகர் சீதாராமன், அமைப்பு செயலாளர் கலியபெருமாள், செயலவை உறுப்பினர்கள் சரவணன், நந்தகோபால், சத்யா உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் பொருளாளர் மணிவாணன் நன்றி கூறினார். இணைப்பு சங்க நிர்வாகிகள் இளையதாசன், சிவக்குமார், காசிமுனியன், வைஜெயந்தி மாலா, சுதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். யாரு கிடைக்கும், யாரு கிடைக்காது, 30 பேர் கிடைக்கும், அந்த 30 பேர் யாரு அப்படின்றது நம்ம 30 பேர் கிடைக்கிறது கண்டிப்பாக விட மாட்டோம். ஏன்னா அது நிறைய தப்பு தவறு இருக்குது. அதாவது அதில் என்னென்ன வழிகாட்டுதல் இருக்குதோ அதெல்லாம் மீறப்பட்டிருக்கு. தினக்கூலி வேலை செய்யறது கொடுக்கக்கூடாது, அதை கொடுத்துருக்காங்க. பகுதி நேர வேலை செய்ய கொடுக்கக்கூடாது, கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தவறு நிறையா இருக்குது. பாவம் உண்மையாக வேலைக்கு போகிறதுனா நீங்கள் உட்காந்துருக்கீங்க 10 வருஷமாக வேலையை எதிர்பார்க்காதுன்னு. ஆனால் நிறைய பேர் உள்ள இருக்கிறதுனால அவருக்கு தெரியாத
புதுச்சேரி சுசீலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பரீட்சைக்கு பயமே என்ற புத்தகத்தை சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மாணவிகளுக்கு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைசியால் வீதியில் உள்ள சுசீலாபாய் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பயமின்றி தேர்வை எதிர்கொள்ளும் விதமாக தேர்வு பயமேன் என்ற புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய அந்த புத்தகத்தை புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் மாணவர்களுக்கு வழங்கி தேர்வில் அதிகப்படியான மதிப்பெண்களை எடுக்க வேண்டும், பயமின்றி தேர்வு எழுத வேண்டும் என்று நம்பிக்கையை கொடுத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில சமூக ஊடக பொறுப்பாளர் மகேஷ், ராஜ்பவன் தொகுதி அமைப்பாளர் நாகராஜ் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் ராஜவேலு, சுகந்தி மற்றும் ஆசிரியர்கள், மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இந்துஸ்தான் ரெக்கார்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் இந்துஸ்தான் ரெக்கார்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பில் சதுரங்க போட்டி வில்லியனூர் கேலக்ஸி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இப்போட்டியினை கேலக்ஸி ஆங்கில உயர்நிலைப் பள்ளி நிறுவனர் ரமேஷ், இந்துஸ்தான் ரெக்கார்ட்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சதுரங்க போட்டியின் ப்ராஜெக்ட் டைரக்டர் சிவக்குமார் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். உலகிலேயே மிக சிறிய அளவிலான செஸ் போர்டு, 2 சென்டிமீட்டர் அளவிலும் செஸ் காயின்கள், 2 மில்லிமீட்டர் அளவில் உள்ள போர்டுகள் மூலம் சதுரங்க போட்டி நடைபெற்றது. 40 நிமிடம் நடைபெற்ற இப்போட்டியில் 5 வயது முதல் 15 வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடினர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மேலும் இப்போட்டியானது இந்துஸ்தான் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். மடகரை வெங்கட சுப்ப ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஈரநில நாள் விழா கொண்டாடப்பட்டது. உலக ஈர நில நாள் சமுதாய நலத்திட்டம் சார்பில் மடுகரை வெங்கட சுப்ப ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஈரநில விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி துணை முதல்வர் சென்பியன் தலைமை தாங்கினார். தலைமை ஆசிரியர் சார்மிங் ஜோஸ்பியன், சமுதாய நலத்திட்ட அலுவலர் சவுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கரியமாணிக்கம் அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் புனிதலட்சுமி, சமுதாய நலத்திட்ட அலுவலர் புவனேஸ்வரி, சமுதாய நலத்திட்ட மண்டல ஒருங்கிணைப்பாளர் மதிவாணன், புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் பாலகங்காதரன் ஆகியோர் பங்கேற்றனர். மணக்குள விநாயகர் வேளாண் அறிவியல் கல்லூரி மாணவிகள் மீனாட்சி, லக்ஷயா, லீலா, சங்கரி ஈர நிலத்தை பாதுகாக்கும் முறைகள் குறித்து விளக்கினர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மாணவர்களுக்கு மகிழம் விதைகள் வழங்கப்பட்டது. ஆசிரியர் புவனேஸ்வரி நன்றி கூறினார். நெல்லித்தோப்பு தொகுதி சக்தி நகரில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதி சக்தி நகரில் பழுதடைந்த பழைய அங்கன்வாடி கட்டிடத்தை இடித்து புதியதாக அங்கன்வாடி கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பாரதிய ஜனதா கட்சியின் கிளை கமிட்டி தலைவர்கள் செந்தில்குமார், வெங்கட், சுபாஷ், கவிதா, சரவணன், தொகுதி பொதுச் செயலாளர் ரமேஷ், தொகுதி துணைத் தலைவர் சண்முகம், தொகுதி தலைவர் உமாபதி மற்றும் பரிவார் அமைப்பு தலைவர்கள் ரகுநாத், பகீரிசாமி, கோவிந்தன் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சி 17/4 கிளை கமிட்டி தலைவர் சுதாகர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரியில் தனி வீட்டில் அமர்ந்து மது அருந்திய போது குற்றவாளிகளுக்குள் ஏற்பட்ட மோதலில் 3 நபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் அங்குள்ள பாழடைந்த வீட்டில் 3 நபர்கள் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதாக அங்கிருந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்த நிலையில் காவல்துறை விரைந்து வந்து சோதனை மேற்கொண்டதில்
அங்கு 2 நபர்கள் வெட்டு காயங்களுடன் உயிரிழந்த நிலையிலும் ஒருவர் படுகாயம் அடைந்த நிலையில் கிடந்ததை அடுத்து படுகாயமடைந்த நபரை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். காவல்துறையினரின் முதல்கட்ட விசாரணையில் உழவர்கரை பகுதியை சேர்ந்த குற்றவாளி ரிஷி, திடீர் நகரை சேர்ந்த தேவா ஆகியோர் கொலை செய்யப்பட்டதாகவும், ஜே நகரை சேர்ந்த ஆதி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆதி உயிரிழந்தார். இதனையடுத்து இந்த 3 கொலை சம்பவம் குறித்து பெரியகடை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் டிஐஜி சத்யம் சுந்தரம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், மோப்ப நாய்கள், தடயவியல் ஆய்வாளர்கள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர்கள் அவர்களது நண்பர்களுடன் இப்பகுதியில் அமர்ந்து இரவு முழுவதும் மது அருந்தி உள்ளதாகவும் அதில் ஏற்பட்ட தகராறில் கொலை நடந்திருக்கலாம் என தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மேலும் புதுச்சேரியில் குடியிருப்பு பகுதியில் 3 நபர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேமரா முன்னாடி போகுது. புதுச்சேரியில் கொசு தொல்லையை கட்டுப்படுத்தாத சுகாதாரத்துறை மற்றும் உழவர்கரை நகராட்சியை கண்டித்து கொசு வலைக்குள் நின்று பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கொசு உற்பத்தி அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் இரவு நேரத்தில் தூங்க முடியாமல் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இது சம்பந்தமாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கொசு மருந்து அடிக்க வேண்டும் என்று நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறைக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் இதனை கண்டுகொள்ளவில்லை. இந்நிலையில் உழவர்கரை தொகுதி முழுவதும் கொசுக்களை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை மற்றும் உழவர்கரை நகராட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பூமியன்பேட்டை 4 முனை சந்திப்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமை தாங்க சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களின் வேதனையை அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டுமென வலியுறுத்தும் வகையில் கொசு வலைக்குள் நின்று கொண்டு நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். நகராட்சியே 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 செய்திடு, உங்கள் பொறுப்பை செய்திடு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். உளவாய்க்காலில் உள்ள வெற்றிவேல் நகர் பகுதியில் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட உளவாய்க்காலில் உள்ள சௌந்தர்யா கார்டன் மற்றும் வெற்றிவேல் நகரில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதிக்கு சாலை அமைத்து தர வேண்டும் என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணன்குமாரிடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 43,93,00,000 மதிப்பீட்டில் சௌந்தர்யா கார்டன் பகுதிக்கு ரூபாய் 15,84,000 மதிப்பீட்டிலும் வெற்றிவேல் நகர் பகுதிக்கு WBM சாலை அமைப்பதற்கான அரசாணை பெற்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், பாஜக ஊசுடு ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் முருகவேல், சபரி, கலியமூர்த்தி, மனோகர், ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் வக்ஃப் திருத்த சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதை கண்டித்து SDPI கட்சி சார்பில் சட்ட நகல் எரிப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் வக்ஃப் திருத்த சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதை கண்டித்தும் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் SDPI கட்சி புதுச்சேரி சார்பில் சட்ட நகல் எரிப்பு ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் முகமது ஃபாரூக் தலைமையில் நடைபெற்றது. SDPI கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் ஃபரகத்துல்லா, துணைத் தலைவர் அனிஃபா, செயலாளர் ரஃபீக் மன்சூர், பொருளாளர் முகமது காசிம், மாநில பேச்சாளர் புதுவை அப்துல்லாஜ், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் விஜி,
கிழக்கு மாவட்ட செயலாளர் சாகுல் அமித், நெல்லித்தோப்பு தொகுதி துணைத் தலைவர் ஜோசப் மற்றும் நிர்வாகிகள் அகமது சாலிக், அகமது கவுஸ் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வக்ஃபு சட்ட நகலை எரித்து சட்ட மசோதாவிற்கு எதிராக தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த சமூக சேவகி மீரா தீனதயாளன் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் முன்னிலையில் தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டார். புதுச்சேரியில் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த சமூக சேவகி மீரா தீனதயாளன் இவர் பல்வேறு சமூக பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் விழா சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் முன்னிலையில் மீரா தீனதயாளன் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து கட்சியில் இணைந்த மீரா தீனதயாளனுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் துண்டு அணிவித்து சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் வாழ்த்துக்களை தெரிவித்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என அறிவுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஏம்பலம் தொகுதியில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தனர். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி ஏம்பலம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் பிரகாஷ் தலைமையில் நவீன் ஏற்பாட்டில் முத்து, சதீஷ், சுகன், அறிவு, ராஜசேகர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பதாக கூறி முழு ஆதரவு அளிப்பதாகவும் கூறினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் மாவட்ட செயலாளர் ராஜமாணிக்கம் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஐயங்குட்டிப்பாளையம் ஜான்சி நகர் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கப்பட்டது. ஐயங்குட்டிப்பாளையம் ஜான்சிராணி அரசு தொடக்கப்பள்ளியில் குருமாம்பேட் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் சங்கம் சார்பில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. தலைமை ஆசிரியை இந்திரா தலைமை தாங்கினார். ஆசிரியை ஸ்ரீதேவி வரவேற்றார். சங்க கௌரவ தலைவர் ராஜராஜன் முன்னிலை வகித்தார். தலைவர் முருகவேல், ரமேஷ், செயலாளர் சரவணன், பொருளாளர் ரகுராமன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். ஆலோசகர் செந்தில்குமரன் சிறப்புரையாற்றினார். மாணவர்களுக்கு திருக்குறள் போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆசிரியை மோகனா நன்றி கூறினார். ஆசிரியர் ராஜ்குமார் தொகுத்து வழங்கினார். அடுத்ததாக UKG செகண்ட் பிரைஸ் குடூரு மாயம் சாய் பிரவீன். தைப்பூசத்தை முன்னிட்டு கெண்டியாங்குப்பம் பாலமுருகன் கோவிலில் பக்தர்கள் காவடி எடுத்து தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கண்டமங்கலம் கெண்டியாங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் சன்னதியில் முருகப்பெருமானுக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு பால்குடம் மற்றும் காவடி ஊர்வலமாக எடுத்து வந்து பாலமுருகனுக்கு பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் அலகு குத்திக் கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கரனை செலுத்தினர். இதில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து முருகனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த தைப்பூச நிகழ்ச்சியில் அருகில் உள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலாப்பட் செவாலியர் செல்லான் அரசு பள்ளியில் சாரணர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி காலாப்பேட் செவாலியர் செல்லான் அரசு பள்ளியில் சாரணர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. முகாமை கலைமாமணி தேசிய நல்லாசிரியர் சாரண இயக்கத்தின் முன்னாள் இணை செயலாளர் துரை ராமலிங்கம் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். முகாமின் தொடக்கமாக காலாப்பேட் கடற்கரை சாலையில் பள்ளி சாரணர்கள் தூய்மை பணி மேற்கொண்டனர். இத்தூய்மை பணியை பள்ளி துணை முதல்வர் வேலாயுதம் தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இம்முகாமில் சாரணர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. மாநில பயிற்சி ஆணையர் ஆரோக்கியமேரி ஸ்டெல்லா பாடல் பயிற்சி அளித்தார். மாவட்ட பயிற்சி ஆணையர் ஐயப்பன் ஊதல் குறியீடு மற்றும் முடிச்சு பயிற்சிகளை அளித்தார். சாரண ஆசிரியர் மனோகரன் சாரண இயக்கத்தின் குறிக்கோள், அடையாளம், வணக்கமுறை, இடது கை குலுக்கள், உறுதிமொழி, வாக்குறுதி போன்ற அடிப்படை பயிற்சிகளை வழங்கினார். நிறைவு விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மரியமாட்டன் தலைமை தாங்கி வாழ்த்துரை வழங்கினார். புதுச்சேரி சாரணிய இயக்கத்தின் மாநில அமைப்பு ஆணையர் சண்முகம் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை அளித்து பாராட்டுரை வழங்கினார். சாரண ஆசிரியர் மனோகர் முகாம் அறிக்கையை வாசித்தார். முகாமிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் ரவிச்சந்திரன், ஜெகதீஷ்குமார், சுரேஷ் மற்றும் ஆசிரியர்கள் சங்கீதா, மோனிஷா, காஞ்சனா தேவி ஆகியோர் செய்திருந்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.